அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 24/9/2021 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், புரட்டாசி மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:03 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் முற்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. திதி இன்று காலை 8:52 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 10:02 வரை அஸ்வினி, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், துலாமில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசியிலேயே 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்களும் ராசியிலேயே அமர்ந்துள்ளன. மேலும் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் சற்று பொறுமையுடன் நிதானித்து செயல்படுவது மிகுந்த நன்மையை தருவதாக அமையும். ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாகவே இருக்கும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்திருக்கங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திக்கங்க. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நீங்க பொறுமையா செயல்படுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். இன்றைய தினம் பணப்பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு நிம்மதி சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களது தோற்ற பொலிவுகள் மேம்படும். அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களது அழகு, பர்சனாலிட்டி ஆகியவை புதிய நண்பர்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பானதாகவே அமையும். வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். மொத்த வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஸ்டாரை போல நீங்கள் உணரக்கூடிய அளவிற்கு உங்களது வியாபாரம் இன்று மிகச்சிறப்பாக இருக்கும். சிலர் வியாபாரிகளுக்கும் மிகவும் நன்றாகவே இன்று வியாபாரம் இருப்பதால் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் 6. நண்பர்களே, இன்றைய தினம் முதலீடுகளில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். செலவுகளை இன்று நீங்கள் முறையாக செய்வது அவசியமாகும். செலவுகளை வகைப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுங்கள். முக்கிய செலவுகளை மட்டும் இப்பொழுது செய்யுங்கள். தவிர்க்க முடியாத முக்கிய செலவுகளை மட்டும் செய்யுங்கள். தேவையில்லாத முதலீடுகளை நீங்கள் ஆலோசனையின்றி செயல்பட வேண்டாம். 2 நாட்கள் தள்ளிப்படுவது, முதலீடுகள் செய்வது தள்ளிப்படுவது நல்லது. இன்றைய தினம் யாருடனும் நீங்கள் வீணாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் இன்றைய தினம் லாபகரமாகவே இருக்கும். இன்றைய தினம் மற்றவர்களுக்கு நீங்கள் வாக்குறுதிகள் அளிப்பது அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை இங்கே கையாளுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களை திருடு போகக்கூட வாய்ப்புகள் உண்டு அல்லது அது சேதமடைய வாய்ப்புகள் உள்ளதால் நீங்கள் கவனமாக அதை இன்றைய கையாள வேண்டும். நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தை இன்னைக்கு கைவிடணுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு கோபம் இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்திலையும் நீங்கள் நடக்கிறத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எந்தவித ரியாக்டும் பண்ணாதீங்க. நடக்கிறத நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருங்க. 2 நாட்கள் கழித்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். கோபத்தினால யாரையும் கடுஞ்சொல்லால் திட்டிடாதீங்க. இன்றைக்கு தினம் உங்களது கோபத்தினாலேயே உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் உங்களது கோபத்தால் ஏற்படும் என்பதால் இன்றைய தினம் யாருடனும் கோபப்பட்டு
கோபப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்றவற்றை தவிர்ப்பது இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் செய்தே ஆக வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். இன்றைய தினம் பொறுமையாக நடப்பதை வேடிக்கை பார்த்து என்ன நடக்கிறது என்பதை அப்சர்வ் செய்து கொள்ளுங்கள். அதற்கான நாளாக இன்றைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய தினம் நீங்கள் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளலாம். எந்தவித தயக்கமும் காட்ட தேவையில்லை. வழக்கமான பணிகள் உங்களுக்கு நன்கு பழக்கமான, நன்கு தெரிந்த, நல்ல அனுபவம் உள்ள பணிகளை நீங்கள் எப்பொழுதும் போல சிறப்பாகவே செய்யலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை மட்டும் இன்றைய தினம் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. 2 நாட்கள் தள்ளி போடுவது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்துவதும் இன்று மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். எனவே இந்த விஷயங்களை இன்று மனதில் கொள்ளுங்கள். ஆனாலும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இன்று தினம் அமையும். காதல் சிறப்பாக நல்ல ஒரு நீங்கள் புண்ணியம் செய்தவர்கள் என்ற அளவிற்கு காதல் வாழ்க்கை இனிமையானதாக, மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அமையும். மேலும் திருமண வாழ்வும் இன்று மிகச் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் ஒரு ஸ்டாரை போல நடந்து கொள்வீர்கள். திருமண வாழ்வில் இனிமையான, குதூகலமான மற்றும் வரமான வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும். குடும்பத்தில் நீங்கள் பேச்சை குறைத்து அமைதியாக இருப்பதால் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை மற்றும் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை அளிக்கும். இன்றைய தினம் சில வேலைகள் நீங்கள் முடித்து விடலாம் என்று நினைத்த வேலைகள் தள்ளி போடலாம். அதனால் கோபங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அளவுக்கு அதிகமான பயணங்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு சற்று கோபத்தை வரவழைக்கலாம். எனவே நீங்கள் எந்த வகையிலும் இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக மிக அவசியமான ஒன்றாகவே இருக்கும். நீங்கள் தள்ளி போன வேலைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். வழக்கமான வேலைகளை செய்யுங்கள். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க இன்றைய தினம் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நட்சத்திர ரீதியான பலனை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில முதலீடுகள் மற்றும் செலவுகளில் சற்று வகைப்படுத்தி சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டும். யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்காகவும் இன்றைய தினம் நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டாம். யாருக்காகவும் இன்று நீங்கள் பொறுப்பேற்று சத்தியம் செய்து கொடுக்க வேண்டாம். உத்தரவாதம் யாருக்காகவும் இன்று தவிர்க்க வேண்டாம். சில பயணங்கள் மூலமாக சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மை அடையும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார பணியில் சற்று அலைச்சல்கள், சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நன்மைகளே நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை சற்று தள்ளி போடுவது மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். சந்திராஷ்டமத்தில் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் அல்லது முக்கிய செலவுகளை நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டாம். நான் முந்தைய நாள் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் முக்கிய வேலைகள் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. இன்று 2 நாட்கள் செய்ய வேண்டாம் என்று முந்தைய நாள் வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன். தினமும் நமது வீடியோவை பார்ப்பவர்கள் அதை இன்று தெரிந்து கொண்டிருப்பார்கள். புதியவர்கள் அதை இன்று கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். முக்கிய செலவுகள் மற்றும் முக்கிய முடிவுகளை இன்று தினம் நீங்கள் எடுக்க வேண்டாம். அதை நாளை வரை தள்ளி போடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை பயக்கக்கூடியதாகவே அமையும். இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோவில் இடையில் கூறியிருக்கிறேன். அதை முழுமையாக பார்க்காதவர்கள், ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் இப்பொழுது முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.